வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடறாங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா முடிவு வெளியிடுறதுக்கு உண்டான டைம் வந்தாச்சு, ஓகேங்களா. ஸோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஆனுவல் பிளானர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2025 அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அக்டோபரும் வந்தாச்சு, அக்டோபரில் 5 நாட்களும் ஆச்சாச்சு, 6 நாட்களும் ஆயாச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியிடலை? இப்படி எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் மேலே லட்சக்கணக்கான கேள்விகள் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடலை? அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவீங்களே ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட்டு இருக்குது, நாங்கள் முதல்ல வெளியிடுவோம் லாஸ்ட்லேயும் வெளியிடுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வெளியிட்டு அவங்க சொன்ன மாதிரி அக்டோபர் மாதத்தில் வெளியிடணும். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏகாப்பட்ட கேள்விகள். இந்த குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 மார்க் இருந்தாலே போதும், ஓகேங்களா. அதே மாதிரி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140, பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 137, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 130 to 135, ஓகேங்களா. அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 125, எஸ்டிக்கு வந்து பார்த்தா 120, ஓகேங்களா. அடுத்து பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 110 இருந்தாலே போதும். குரூப் 4 பணி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் இதுதான், ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தான், அதிகமான கட் ஆஃபும் கிடையாது. குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 மார்க் இருந்தாலே விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 130 தான் இருந்தாலே போதும். மெரிட் லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை குரூப் 4 ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குரூப் 4 இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் போயிட்டுருக்கு. 78% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ கவலையே வேண்டாம், இவ்வளோ சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறது இதுதான். இந்த குரூப் 4 தாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறது அதிக அளவில் காணப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. குரூப் 4 ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டு இன்னும் 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராங்க. 120 மார்க் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு விஏஓ பணியிடங்களும் வழங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிசியில் குரூப் 4 மற்றும் சில சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.